நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீர தீர சூரன் படம் எப்படி இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீர தீர சூரன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பெரிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு வழியா ரிலீஸ் ஆயிருக்கு. இது என்ன ஒரு ஸ்பெஷல், அதாவது ரெண்டாவது பாகத்தை முதல்ல ரிலீஸ் பண்றாங்க, அதுவே ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். விக்ரமோட டெடிகேஷன் லெவல் அதை பத்தி சொல்லவே தேவையில்லை. வேற லெவல்ல டெடிகேஷன் பண்ணி தான் நடிப்பாரு. அது நிறைய படங்களை பார்த்துருக்கோம். உதாரணமா நானே அதை கண் கூட பார்த்துருக்கேன். சாமி படத்தப்ப வந்து செட்டிங் போட்டு காரைக்குடியில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் எடுத்தாங்க. திருநெல்வேலி அல்வாடா அப்படின்ற ஒரு சாங். அந்த சாங் வந்து ஒரு 3 லைன் தான் ஆட வேண்டியது. ஸோ அந்த 3 லைனை திரும்ப திரும்ப ஆடிக்கிட்டே இருக்காங்க. காலையில் வந்து ஒரு 8:30 போல் ஆரம்பிச்சவங்க, சாயங்காலம் 5:36 ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து அந்த ஒரு டேக் முடியலை. ஒரு 25 டேக்ஸ்க்கு மேலே போச்சு. ஏதோ வந்து ஒரு கோஆர்டினேஷன் மிஸ்ஸிங், பின்னாடி வந்து பேக்ட்ராப் மிஸ்ஸிங், அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கு. ஹரி வந்து திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அந்த 25 டேக்ஸுக்கும் ஒரு சின்ன முகச்சொலிப்பு கூட இல்லாமல் பொறுமையாக நின்று திரும்ப திரும்ப ஆடிக்கிட்டே இருந்தார் விக்ரம். அதுதான் அந்த விக்ரம் அவர்களோட டெடிகேஷன் லெவல். ஒரு சின்ன கோபம் கூட யார்கிட்டையும் காட்டலை. 25 டேக் எடுக்கிறதுன்றது ஓகே தான், பட் அந்த சமயத்தில் கோபத்தை யார் மேலேயும் காட்டாமல் இருக்கிறது தான் அந்த பொறுமை, அந்த டெடிகேஷனை பற்றி சொல்லும். அதனால தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு நைட்டில் தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான முயற்சி. வித்தியாசமா ஏற்கனவே நிறைய டைம் வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. காசி, ஐ, தெய்வ திருமகள், இந்த மாதிரி வந்து தங்கலாம், இந்த மாதிரி பல படங்கள் வந்து அவர் வித்தியாசமா எடுத்திருக்காரு. அது போல இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்துல மெயின் கேரக்டர்ஸா வந்து ஒரு 4 கேரக்டர்ஸ் வராங்க. அவங்க வந்துட்டு விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, பிருத்விராஜ் அண்டு சுராஜ் வெங்கரமூடு. இவங்க 4 பேரும் மெயின் கேரக்டர்ஸா இருக்காங்க. துஷாரா விஜயன் ஒரு சின்ன கேரக்டர்ல வராரு. ஸோ விக்ரம் காளி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வராரு. எஸ்.ஜே. சூர்யா அருணகிரி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வராரு. பிருத்விராஜ் ரவி அப்படின்ற ஒரு கேரக்டர். சுராஜ் வெங்கரமுடு கண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர். துஷாரா விஜயன் கலைவாணி அப்படின்ற ஒரு கேரக்டர். இவங்க எல்லாருமே அந்த ஒரு கேரக்டராகவே வந்து நம்ம மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கு இந்த படம். ஸோ ரவி அண்ட் கண்ணன் இவங்க 2 பேரும் ரவுடியாக இருக்காங்க. ஸோ கண்ணனை வந்து ஒரு என்கவுண்டரில் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு எஸ்.ஜே. சூர்யா அருணகிரி. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட ரவி வந்து இதை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. அதுக்கு வந்து துணைக்கு தங்கிட்ட முதல்ல அடியாளா வேலை பார்த்த காளி, அதாவது விக்ரம கூப்பிடுறாரு. விக்ரம் வந்து ஒரு மளிகை கடை நடத்தி அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் தன்னோட முன்னாள் முதலாளியை கூப்பிடுறாரு அப்படின்றதுனால அவருக்கு உதவி புரிய வர்றாரு. ஸோ ஒரு கெடுதலுக்கு உதவி பண்ண போனா அது வந்து நமக்கு கேடு தரும் அப்படின்ற மாதிரி வந்து இவருக்கே அது வந்து கேடா முடிஞ்சிருது. ஸோ இவரோட குடும்பத்துக்கும் அதனால பிரச்சனை வந்துருது. ஸோ 2 பேருமே வந்து இப்போ இவரை வந்து பகடக்காயா யூஸ் பண்ணி இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவாங்க முயற்சி பண்றாங்க. இப்ப வந்து விக்ரம், அதாவது காளி, அருணகிரியை வந்து பழி வாங்கினாரா, இல்ல ரவியை பழி வாங்கினாரா, குடும்பத்தை காத்தாரா, இந்த மாதிரியான 3 கேள்விகளுக்கும் விடை தர்ற படம் தான் வீர தீர சூரன். ஸோ இந்த படத்தோட பிளஸ் என்ன? பிளஸ் அப்படின்னா வந்து ஒரு இரவுலேயே முடிஞ்சிருது. ஸோ ரொம்ப வந்து படம் வந்து வேற வேற டைமென்ஷன் எல்லாம் போகாது, ஒரே இரவுல வந்து முடிஞ்சிருது. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வந்து அது வந்து வேகமான திரைக்கதைக்கும் அது மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஒரு இரவுலேயே நடக்குதுன்றது மிகப்பெரிய அளவு உதவி புரிஞ்சிருக்கு. ஷார்ப்பான திரைக்கதை. அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செகண்ட் சீன்லேயே வந்துட்டு ஸ்டோரிக்குள்ள வந்துடுறாங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் சூப்பராக ரிவீல் பண்றாரு. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பேக்ட்ராப்பா ஒரு ஸ்டோரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பூஜை பல பராக்கிரமங்கள் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சீன்ஸ் வச்சு கிரிஞ்சா பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அந்த ஒரு கரண்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த கேரக்டரை வந்து போர்ட்ரேட் பண்ற விதம் வந்து அருண்குமார் கிட்ட இருக்கு. அது பல படங்கள்ல பார்த்துருக்கோம். பண்ணையாரம் பத்மினியும் சேதுபதி இதெல்லாம் வந்து அந்த கேரக்டரே அவங்க எப்படின்றத வந்து அவங்களோட நடிப்பை வச்சு அதை நமக்கு கடத்த வைப்பார். மிகப்பெரிய டீட்டெயிலிங் இல்லாம சூப்பரா அந்த கேரக்டர் மூலமே புரிய வச்சது ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நடிப்புன்னு பார்த்தா சுராஜ் வெங்கரமூடு அவர் ஒரு ஜோன்ல நடிச்சிட்டு இருக்காரு. எப்படி வந்து அந்த ப்ரொமோஷன்ல எல்லாம் வந்து ஒரு மாஸ் பண்ணாரோ அதே மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ்லயும் மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தாண்டி ரவி அப்படின்ற பெரியவரா வர்ற அந்த பிருத்விராஜ் அவரும் வந்து ஒரு விதத்துல வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாத்தையும் தாண்டி வந்து காளி விக்ரம் அவர் வந்து எப்பவுமே தெரியும் அந்த ஒரு டெடிகேஷன் லெவல், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து எமோஷன் எல்லாத்துலயுமே வந்து கலந்து கட்டி அடிப்பாரு விக்ரம். ஸோ அவரும் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா, அதாவது வந்து அவருக்கே அந்த ஒரு டிஃப்ரெண்டான மேனரிசம், அந்த ஒரு ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பண்ணியிருக்காரு. அதாவது ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க எஸ்.ஜே. சூர்யாவை. அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே ஒருத்தா நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க.
என்னடா அப்படி ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ஒருத்தர் போட்டி பண்ண நடிச்சிருக்காங்களே, இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஜி பிரகாஷ் பிஜிஎம்ல தெறிக்க விட்டுருக்காரு. ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் வந்து வர பிஜிஎம் வந்து சூப்பராகவே இருக்கு. அந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை எலிவேட் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து வைக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். இவங்க எல்லாரும் ஒரு விதத்துல மாஸ் பண்றாங்க அப்படின்னா ஒளிப்பதிவு தேனி ஈஸ்வர். அவர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டோன், ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு டோன் சொல்லிட்டு வித்தியாசப்படுத்தி படம் முழுக்க இரவு நடக்குது. ஸோ அதை வந்துட்டு அப்படியே நமக்கு வந்து அந்த பிரைட்டா நமக்கு தெரிகிற மாதிரி வந்து அந்த ஒளிப்பதிவை சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய லெவல நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இதுங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஸ்க்ரீன் பிளேவை கிறிஸ்பா வந்து எழுதி வேற லெவல்ல விக்ரமுக்கு வந்து ஒரு கம்பேக்கை கொடுத்துருக்காரு நம்ம டேரக்டர் அருண்குமார். தெய்வ திருமகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றி கிடைக்காம இருந்தது சிஎன் விக்ரமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இருமுகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன வெற்றி தான். ஏன்னா பொன்னியின் செல்வன்லாம் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர் தானே. தங்கலானும் வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு லோ பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் வசூல் அளவுல மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த வீர தீர சூரன் பர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி, கலெக்ஷன் வைஸாவும் சரி, கிட்டத்தட்ட வந்து ஒரு தெய்வ திருமகளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஃபைனலா பஞ்சா இந்த படத்தோட ரிசல்ட்டை சொல்லணும் அப்படின்னா வீர தீர சூரன் மக்களின் விருப்பத்திற்குரியவன். ஸோ என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் ட்வீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.